உருவத்தை அகற்றி இதோ சன்னியாசி வேலை பூண்டு கோரி தவம் செய்து வேண்டிய வரங்களை பெற்று இந்த உலகையே கைக்குள் அடக்க போகிறீங்க. அவனை தனியா போகக்கூடாது. நம் தம்பியா இருக்க முடியாது. பொன்வீரன் சரி ஓகே. சண்டகன் மந்திரி அழைத்துக் கொண்டு நேரா தேவலம் போய் சிறை பிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துரு. நேரா கைலாயம் போய் அப்படியே தவம் செய்து அந்த என்னுடைய தபத்திற்கு மடமிறங்க வைக்க வேண்டும் அந்த சிவபெருமானை. அவ்வளவுதானே. அன்னவரால் வரப்பிரசாதம் பெற்று இந்த உலகையே ஆளப் போகிறேன். நான் மகாராஜா, நீதான் இளவரசு. அந்த புள்ள பையன் தான் அந்த வெற்றி பையன் மந்திரி. வரியா தம்பியை கூட்டு போ. அப்படியே சொல்கிறேன். தம்பி சொன்னல இன்னொருத்தன் வருவான். அவனை பாத்தியாடா கேட்டா இல்லையா? பணம் கூட போய் சார் ஊரு தம்பி எருமாடா பழைக்க போறேன். வேலையை மாத்தி கடாடு. இல்ல சரிப்பா, எனக்கு வேலை இருக்குது, நான் போறேன். செல்லப்பிள்ள எனக்காக அந்த வேலையெல்லாம் செய்யலாம். இல்லப்பா இல்ல ஏதாவது ஒரு அடிக்காத மாதிரி காலையில
போறீங்க? அடிக்க போறேன். அடிக்கலாம். அடிக்கிறத பத்தி தப்பு கிடையாது. மகாராஜா வேஷத்தை முடிச்சிட்டு ஹவுஸ் சைடு போலான்னு சொல்லி கொல்லிமோட்டு பக்கமா போனாங்க. அங்க நரிக்கடி. அதான் கடிக்குதுன்னு சொல்லிட்டு தெருவு பக்கமா ஓடியாந்த. தெருவு பக்கம் வந்தா அங்க நாய் கடி. அதையும் விட்டு ஒரு இரவாத்து ஓரமா உக்காரலாம்னு சொல்லிட்டு இரவாத்து ஓரமா போய் இப்ப தர மாட்டேங்க, ஏதாவது வாங்கி தரங்க. அந்த இரவாத்து ஓரமா உக்காந்த அங்க போன கடி. அதை விட்டு இங்க வந்தா நீ என் போன கடி. நானே உனக்கு அழகான ஒரு குஞ்சு வச்சுக்கிறேங்க, கருப்பு குஞ்சு. சொன்னத முழுசா கேட்டு அப்புறம் கடியாங்க என்ன அடியாங்க அடியாங்க நத்து உலக வாய் எதனா வளரி விடுவேன். சின்ன குஞ்சு கோழி குஞ்சு. அது என்ன கோழி குஞ்சுனா கோழிக்கா குஞ்சு. என்ன கேட்டாங்க? நான் குஞ்சு வச்சுக்கிறேன். நான் தர போற குஞ்சிய நீ ஏன் தர? மகாராஜா நான் என் குஞ்சி தரேங்க. என் குஞ்சி தரேங்க நானு. ஒரு கோழி குஞ்சி, அழகான ஒரு குஞ்சி, ஒயிட்ல கா குஞ்சி, கருப்பு குஞ்சி. அந்த குஞ்சி உங்களுக்காக வச்சு வளர்த்துன்னு வந்தேங்க. அதாவது விடி காட்டால ஒரு 5 மணி 5 மணிக்கு